தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட நிர்வாகிகள், செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் அரியலூரில் நடந்தது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்கள், அனைத்து அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உரிமை தொண்டர்களுக்குத்தான் உண்டு. அந்த உரிமையை மாற்றவோ, திருத்தம் செய்தோ, ரத்து செய்யவோ கூடாது என்று சட்டவிதில் முக்கிய அம்சமாக முறைக்கிட்டவர் சேர்த்தார். இன்றைக்கு என்ன நிலைமை? சாதாரண தொண்டர்கள் கூட பொதுச்செயலாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம், தேர்தலில் நிற்கலாம். தேர்தல் நடத்தப்படுவது வாக்காளர்கள் தொண்டர்கள் ஓட்டு போட்டு தான் அந்த பொதுச்செயலாளர் பதவி எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய சட்ட விதியை, தொண்டர்களுக்கு தந்த உரிமையை பறிக்கப்பட்டிருக்கிறது. பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு பெற்றுத் தருகின்ற இயக்கமாக, மீட்பு குழுவாக நாங்கள் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிடம் சேர்ந்து தொண்டர்களுக்கு பக்கபலமாக, கவசமாக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்போ அவங்க என்ன தெரிஞ்சிருக்காங்கன்னா, எடப்பாடி அணி, அந்த அணி இல்லை, பிணி, அதிமுக அந்த பிணி, இந்த பிணி ஒரு தொற்று நோயாக போய்கொண்டிருக்கு. இதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிப்பாங்க பார்த்தா யாருமே இந்த மருந்து கண்டுபிடிக்க முன் வரல. நாங்கள் அணியை பிரிந்து ஏப்பா கழகத்தை இப்படி சின்னாபரணப்படுத்திட்டு இருக்கீங்க, கழகத்துடைய சட்டவிதியை காலில் போட்டு திரிக்கிறீங்க, கழகமெல்லாம் ஒன்று சேரணும், எத்தனை பிரிவு இருந்தாலும் அத்தனை பிரிவு ஒன்று சேர்ந்தாதான் நம்ம வெற்றி அடைய முடியும், வெற்றி அடைய முடியும், வெற்றி அடைய முடியும் சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் எடப்பாடிக்காக, செல்வனுடைய சங்காக அதெல்லாம் முடியாது. நானே ராஜா, நானே மந்திரி, இது எடப்பாடியுடைய கனவு.